ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சுக்லபக்ஷ அஷ்டமி. இந்த தினத்தில் துர்கா தேவியை வழிபட்டு ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி சொல்வதாலும் கேட்பதாலும் ஒருவரது சகல மனோ சங்கடங்களும் நீங்கி நல்ல நிலையை அடையலாம். சப்த ஸ்லோகி துர்காவை சொல்வதன் மூலம் அன்னை துர்கா அனைத்து வகையான துக்கங்களையும் வறுமை மற்றும் பயத்தையும் நீக்குகிறாள். நோய்கள் மற்றும் எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பு அளிக்கிறாள் மற்றும் ஒருவருக்கு மன வலிமையை கொடுத்து அத்துடன் என்ன வேண்டுமோ அந்த வேண்டுதலையும் பூர்த்தி செய்கிறாள். தேவி மகாத்மியம் என்பது மார்க்கண்டேய புராணத்தின் ஒரு அம்சம். இதில் உள்ள துர்கா சப்தசதி என்பது தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் என்ற 4 வகை பேறுகளையும் அளிக்க வல்லது. இதில் உள்ள மந்திரங்கள் ஸ்ரீ துர்கா தேவியாலேயே தேவர்களின் நலனுக்காக அளிக்கப்பட்ட ஒரு வரம். அவற்றை முறைப்படி பாராயணம் செய்வதால் நினைத்தவை நினைத்த விதம் நிறைவேறும் என்பது நிச்சயம். மனிதனின் உடலில் உறங்கி கிடக்கும் குண்டலினி சக்தியை விழித்தெழச் செய்வதற்கு இந்த துர்கா சப்தசதியின் பாராயணம் மிகவும் பயனுள்ளதாகும். இந்த தேவி மகாத்மியத்தின் சாரம்தான் ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி எனும் 7 ஸ்லோகங்கள். இந்த 7 ஸ்லோகங்களை ஜபிப்பது ஸ்ரீ தேவி மகாத்மிய பாராயணத்திற்கு இணையாக கருதப்படுகிறது. அதற்கு சமமான பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தினமுமே பாராயணம் செய்யலாம். என்னால தினமும் சொல்ல முடியவில்லை, நேரம் இல்லை, இல்ல எனக்கு மறந்து போயிடுறது அப்படின்னு இப்படி எந்த விதமாக காரணமாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ சொல்ல போகும் இந்த குறிப்பிட்ட தினத்திலாவது பாராயணம் செய்யும் போது அதன் பலன் பல மடங்காகிறது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விசேஷ தினங்கள் எதுன்னு தெரிந்து கொள்ளலாம். அன்னைக்கு உகந்த நவராத்திரி காலங்களில் பாராயணம் செய்வது மிக மிக விசேஷம். மேலும் இதை கிருஷ்ண பக்ஷம், சுக்ல பக்ஷம் எனும் 2 பட்சங்களில் வரும் பிரதமை திதி, அஷ்டமி திதி மற்றும் சதுர்தசி திதி 2 பட்சங்களிலும் 3 திதி 3+3 6 நாட்கள், மேலும் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய 2 நாட்களும் சேர்ந்து மொத்தமாக 8 நாட்கள், மேலும் செவ்வாய், வெள்ளி ஆகிய கிழமைகளில் மற்றும் பண்டிகை தினங்களில் சொல்வது நல்ல பலனை தரும் மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரபூர்வமான ஸ்லோகம். இதை சொல்லி பலன் பெறுவோர் பலர். நினைத்தவை நினைத்த விதம் நிறைவேறும். இதில் துளியும் சந்தேகமில்லை. இயன்றவர்கள் முறைப்படி புஷ்பம், தூபம், தீபம், கந்தம், நைவேத்தியம் என்ற பஞ்சோபசார முறைப்படி பூஜித்து இந்த துர்கா சப்த ஸ்லோகியை 3 முறை உச்சாடனம் செய்து துர்காதேவி வழிபட்டு வர வேண்டும். இதன் மூலம் ஒருவரது சகல மனோ சங்கடங்களும் நீங்கி நல்ல நிலையை அடையலாம். தன்னை ஜபம் செய்வோர்க்கு ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி விரும்பத்தக்கவற்றை பெறுவதற்கும் விளக்க வேண்டுவனவற்றை தள்ளுவதற்கும் அன்னையின் அருளை பெற்று தருமாம். இந்த சப்த ஸ்லோகி பாராயணத்தாலேயே சப்தசதி பாராயண பலனை, அதாவது 700 ஸ்லோகம் பாராயணம் செய்த பலனை உறுதியாக பெறக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லோருக்குள்ளும் மறைபொருளாக உள்ள மனு சக்தியாகவும் விளங்கும் அந்த மகாமாயை நம் அனைவருக்கும் மன வலிமையை தந்து என்றென்றும் நம்மை காத்தருளட்டும். நாம இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். 3 முறை சொல்வது விசேஷம் என்பதால் நாம் இந்த தினத்தில் 3 முறை பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி. அத சப்த ஸ்லோகி துர்கா சிவ உவாச்ச தேவி த்வம் பக்த சுலபே சர்வ காரிய விதாயினி கலௌ ஹி காரிய சித்யர்த்தம் உபாயம் ப்ரூஹி யத்னதஹ. தேவி உவாச்ச ஸ்ருணு தேவ பிரவக்ஷ்யாமி கலௌ சர்வேஷ்ட சாதனம் மயா தவைவ ஸ்நேஹேனாப்யம்பா ஸ்துதிஃ பிரகாஷ்யதே. ஓம் அஸ்ய ஸ்ரீ துர்கா சப்த ஸ்லோகி ஸ்தோத்ர மகாமந்த்ரஸ்ய நாராயண ரிஷிஹி அனுஷ்டுபாதீனி சந்தாம்சி ஸ்ரீ மகாகாளி மகாலக்ஷ்மி மகாசரஸ்வத்யோ தேவதாः. ஸ்ரீ துர்கா ப்ரீத்யர்த்தம் சப்த ஸ்லோகி துர்கா பாட்டே விநியோகः. ஓம் ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹி சா பலாதாக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. दुर्गे स्मृता हरसि भीतिमशेष जन्तोः स्वस्ते स्मृता मतिमतीव शुभां ददासि. दारिद्र्य दुःख भयहारिणी का त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते. शरणागत दीनार्थ परित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवि नारायणि नमोऽस्तुते. सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवि दुर्गे देवि नमोऽस्तुते.
रोगानशेषानपहंसि तुष्टा हृष्टा तु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति सर्वा बाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यमस्मद्वैरिविनाशनम् ॐ ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्ते स्मृता मतिमतीव शुभां ददासि दारिद्र्यदुःखभयहारिणी का त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवि नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवि दुर्गे देवि नमोऽस्तुते रोगानशेषानपहंसि तुष्टा हृष्टा तु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति सर्वा बाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यमस्मद्वैरिविनाशनम् ॐ ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्ते स्मृता मतिमतीव शुभां ददासि दारिद्र्यदुःखभयहारिणी का त्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरि नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवि नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवि दुर्गे देवि नमोऽस्तुते रोगानशेषानपहंसि तुष्टा हृष्टा तु कामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिता ह्याश्रयतां प्रयान्ति सर्वा बाधा प्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरी एवमेव त्वया कार्यमस्मद्वैरिविनाशनम् इति श्रीदुर्गासप्तश्लोकी सम्पूर्णा। श्रीगुरुभ्यो नमः।